ஜோஹர் சன்னாயில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் ஒருவர் பதட்டமான சூழலை எதிர்கொள்ள நேர்ந்தது. 55 வயது பெண்ணின் சங்கிலியை ஆடவன் ஒருவன் வழிப்பறி வாயிலாக பறித்து செல்ல முயன்றதே அதற்கு காரணமாகும். அதனால் தவறி மோட்டார் சைக்கிளில் இருந்து விழுந்த அந்த பெண் கால் எலும்பு முறிவுக்கு இலக்கானதாக சென்னாய் சட்டமன்ற உறுப்பினர் வாங் போர்யாங் தெரிவித்திருக்கிறார். சென்னாயில் கடந்த 6 மாதங்களில் 3 வழிப்பறிச் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வாங் கூறியுள்ளார். சம்பவத்தின் போது கம்போங் சுன்னாய் பாருவிலிருந்து தாமான் சுன்னாய் உத்தமா நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணமான அந்த பெண்ணை பின்தொடர்ந்து சென்ற நபர் ஒருவர் அவரது சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளார். அதனால் மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்த அந்த பெண் இடது காலில் முறிவுக்கு இலக்கானார். சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாங் கேட்டுக் கொண்டுள்ளார். இவ்வேளையில் அந்த கொள்ளை சம்பவத்தை உறுதிப்படுத்திய கூலாய் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் தான் செங்லி சம்பந்தப்பட்ட கொள்ளையனை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார்.